ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மிட்வீக் மிராக்கிள் சர்வீஸில் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலிருந்து நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இரவிலும் நம்முடைய பேச அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த இரவு நான் ஒரு வித்தியாசமான தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வெளுத்த வஸ்திரமும் கொழுத்த கன்றும் என்ற தலைப்பிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க இருக்கிறேன். வெளுத்த வஸ்திரமும் கொழுத்த கன்றும். வாசிக்கலாம். லூக்கா 15 அதிகாரம் 22 24 வரையுள்ள வசனங்கள். எபிரேயர் 1 அதில் 1-2, வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதில் 7. வாசிங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 1 அதிலே 1-2 ஆகிய வசனங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். ஆமென். அடுத்தபடியாக வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிலே 7வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன். அவன் என் குமாரனாயிருப்பான். அல்லேலூயா. குமாரனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஜெயம் கொள்ளுகிறவன், அவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். குமாரன் எப்படிப்பட்டவன்? அவன் எல்லாவற்றையும் ஜெயித்து விடுவான். அவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். பிரைஸ் தி லார்ட். இந்த கடைசி காலத்தில் எப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் எழுப்ப விரும்புகிறார் என்று தொடர்ச்சியாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், குமாரத்துவம் உடையவர்கள் அல்லது குமாரர்கள், குமாரத்திகள், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படுகிறார். மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுகிறார். என்ன முகாந்திரம் என்று சொன்னால், அவருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிற குமார்களும் குமார்த்திகளும் தேவை. Sons and daughters who shall prophesy, who can speak the heart of God. தேவனுடைய இருதயம் எப்படி இருக்குமோ அப்படி பேசுகிறவர்கள் தேவனுக்கு தேவை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டை நன்கு அறிந்தவர்கள், பழைய ஏற்பாட்டை நல்லா வாசிச்சிருப்பீங்கன்னா நான் சொல்ல போகிறது உங்களுக்கு புரியும். மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னார். ஏன்னா அவங்கள அதாவது அடிமைத்தன வீட்டாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி அவங்கள கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற கானானில் சேர்க்க வேண்டும். அப்படிதானே? அதுதான் அந்த பிரயாணத்தை சொல்றோம். அந்த பிரயாணம் அவர்கள் எவ்விதமாய் பாளையம் இறங்க வேண்டும், எப்படி புறப்பட வேண்டும், அந்த வரிசையெல்லாம் வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டது. யாரு முன்னாடி போகணும், யாரு பின் பாளையமா வரணும். என்னாமத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் எடுத்து வாசிக்க வேண்டாம், நீ குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அதை வாசிங்கன்னா உங்களுக்கு அதுல எல்லாம் விவரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி போகணும், ஒவ்வொரு கோத்திரத்திலும் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எப்படி போகணும், யாரெல்லாம் எந்தெந்த பாளையத்தில் இருக்கிறவர்கள், இப்படியெல்லாம் வரிசைப்படுத்தி கொண்டு போகிற பொழுது அவங்களுக்கு ஒன்று சொன்னார் ஆண்டவர். மேகம் எப்பொழுது எழும்புமோ அப்பொழுது நீங்கள் என்ன செய்யணுமா? புறப்பட வேண்டும். மேகம் எழும்பும் போது நீங்க என்ன செய்யணும்? புறப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படி சொன்ன தேவன் என்னாகமம் 10 அதிகாரத்திலே இப்படியாய் சொன்னார், நீங்கள் 2 பூரிக்கைகளை செய்ய வேண்டும். அதை ஊத வேண்டிய விவரம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒன்று என்ன சொன்னார்னா, நீங்க சத்தமா ஊதும் போது, அந்த வெள்ளி பூரிக்கைகளை சத்தமாய் ஊதும் போது நீங்கள் பிரயாணப்படுத்துங்க. எடுத்துன்னு என்ன போட்டு பாருங்க, 10:2
என்னாம 10:2 பாருங்க, சபை கூடி வர வளைப்பதற்கு பாளையம் பிரயாணப்படுத்துவதற்கும் என்னென்ன எப்படி இப்படி செய்யணும் நிறைய அதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நெடுந்துணியாய் துணிக்கும் போது அவங்க என்ன செய்யணுமா, பாளையம் இறங்கி புறப்படணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் என்ன கேட்குறேன், மேகம் எழும்பும் போது புறப்படணும்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் எதுக்கு ஊத சொல்றாரு? ஏன் அப்படி சொல்றாருன்னா, என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், மேகம் எழும்புவது எல்லார் கண்களுக்கும் தென்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். மேகம் எழும்புறது எல்லாருக்கும் நினைச்சவங்களாம் பார்த்துட முடியாது. ஒரு சிலருக்கு தான் அது தெரியுது. அவங்க போய் என்ன பண்றாங்கன்னா, எக்காலம் ஊதக்கூடிய ஆசாரியர்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள். எப்பா மேகம் எழும்பிருச்சு, உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியா அப்ப என்ன பண்ணுவோம், ஊதுவோனும். ஏன்னா சத்தம் எல்லாருக்கும் கேட்கும். ஆனா இந்த விஷன் இருக்கு பாருங்களேன், இந்த விஷன் எல்லாருக்கும் கிடையாது. Praise the Lord. I mean, sons can sense the movement of the cloud. குமாரர்கள் குமாரத்திகள் அவங்க என்ன செய்ய முடியும், மேகத்தின் அசைவாடுதலை அவர்கள் உணர முடியும். அல்லேலூயா. ஏலியமின் இடத்துக்கு வந்த போது பார்த்தீங்கன்னா எல்லாம் அருமையா இருக்கு, ரொம்ப ஜோரா இருக்கு, அப்படிதானே? 70 பேரீச்ச மரங்கள், அதன் அடியில் உட்கார்ந்து தீர்ப்பு சொல்லுகிற தலைவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நிழல் கொடுக்குற மாதிரி பிரச்சனையே கிடையாது. 12 நீரூற்றுகள், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் தண்ணி வர்றதுக்கும் பிரச்சனை இல்லை, அப்படிதானே? தீர்ப்புகளும் தீர்வுகளும் எல்லாமே இருக்காங்க, தொடர்ச்சியான நன்மைகள் இதுக்கு எல்லாம் இருக்கு. ஆனா குமாரர்கள் சொன்னாங்க, இல்லையே மேகம் எழும்புறத பார்க்கிறோமே. ஆசாரியர்கள் போய் சொல்றாங்க, எக்காலத்தை ஊதுங்க, மேகம் எழும்புது, மேகம் எழும்புது. மேகம் எழும்புதா? நாங்கள் இதை விட நல்ல இடம் வேற எங்கேயும் கிடைக்குமா? இது பார்க்கறதுக்கே காணான் மாதிரி தான் இருக்கு. இல்லை இல்லை இல்லை, மேகம் என்ன செய்யுது, எழும்புது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ த ட்ரம்பட் ஊதுறாங்கன்னு சொல்றோம்ல, அது வேற யாரும் இல்லை, ப்ராஃபட்ஸ். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ when a prophetic voice comes, it is audible to everyone. எல்லாருக்கும் அது கேட்கும், தீர்க்க தரிசன சத்தம். ஆனா அந்த தீர்க்க தரிசன சத்தத்தை உண்டு பண்ணுகிறவனுக்கு அறிவுறுத்துறவன் யார் தெரியுமா? குமாரர்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த எபிரேயர் வாசம். ஏன் எபிரேயர் வாசம் அப்படின்னா, பூர்வ காலத்துல பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். அப்படின்னா ஆண்டவர் குமாரத்துவத்தை தீர்க்கதரிசிகளுக்கு மேலாக என்ன செஞ்சிருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். இன்னும் சொல்ல போனா, அப்பாவுடைய வீட்டில் இருந்து அப்பாவுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறோம்? குமாரர்கள் குமாரத்திகள் இருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இந்த அப்பாவின் வீடு எப்படி இயங்குது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. குமார்களா குமாரத்திகளா, நீங்க நம்புறீங்களா? நீங்க குமார்களா குமாரத்திகளா நம்புறீங்க இல்லையா? அப்ப நம்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடுன்னு ஒன்று இருக்குல்ல இல்லையா? அது பேர் என்னது? அப்பாவின் வீடு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ அதில் தான் வாசித்தோம். லூக்கா 15:22 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். ஆமென். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். ஆமென். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். லூக்கா 15 அதிகாரமே லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் அதிகாரம் தான் இல்லையா? அந்த லூக்கா 15 அதிகாரத்தில் காணாம போச்சுன்னு எழுதியிருக்கு, கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்கு. எனவே நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், இந்த இரவு, this night is a night of restoration. நீங்க இழந்து எந்த காரியத்தை இழந்திருந்தாலும் இந்த இரவு கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்கிறேன், சகலவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
உங்களுக்கு நஷ்டப்பட்டு போன காரியங்கள் எதுவாக இருந்தாலும், எந்த ஏரியாவில் நீங்கள் நஷ்டப்பட்டிருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த இரவு அதை திருப்பிக் கொள்ளும் வார்த்தையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதல்ல ஒருத்தனை பற்றி போட்டிருக்கு, முதல்ல எடுத்தோடனே போட்டிருக்கு, ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஆடு இருந்துச்சான்? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு. நாங்கள் அதெல்லாம் கணக்காக இருக்கு இல்லையா? கரெக்டாக 99 100 இந்த பிடிச்சிக்க 100 ஆடு அப்படியா? பழைய ஏற்பாட்டில் தாவீதுடைய சகோதரன் கேட்கிறான், வனாந்தரத்தில் இருக்கிற அந்த கொஞ்ச ஆட்டை யார் வசமாய் விட்டாய்? அந்த கொஞ்ச ஆடு, அப்பாவுக்கு என்ன கொஞ்ச ஆடு தான் இருக்குதா? யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ஆடுகள்லாம் எவ்வளோ கணக்கில் வருது? அது 100 ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருக்கு. அப்படித்தானே? அப்படித்தானங்க. ஆனால் இது என்ன 100 ஆடு? ஒரு வேலையை உறுதிப்படுத்துவதற்கு முன்பதாக, there is something called a probation time. அப்படித்தானே? நீங்கள் நல்லா வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், இல்லை வந்திருக்கீங்க, இன்டர்வியூலாம் முடிஞ்சிருச்சு, சரிங்க, ஒரு 3 மாதம் உங்களுக்கு என்னது probation டைம். இதில் நீங்கள் ரொம்ப ஒழுங்காக வேலை செய்யணும்னா நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்குறோம், உங்களை பார்க்குறோம். அப்பா கிட்ட இருக்க மொத்தம் 5000 ஆட்டையும் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், தரமாட்டோம். முதல்ல என்ன தான் செய்வோம், ஒரு 100 கொடுத்து பார்ப்போம். இந்த 100 எவ்வளோ திறமையாக மேய்க்கிறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டீங்கன்னா, ப்ரொபேஷனில் பாஸ் ஆகிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த 100ல் 1 என்ன பண்ணிச்சு? ஸோ 100ல் 1, அதனால தான் அந்த 1 என்ன பண்ணுறான், தேடுகிறான். ஏதோ மொத்தம் 100 ஆடு தான் அப்படின்னா நம்ம பாணியில் என்ன பண்ணிருப்பான், 1 தானங்க போச்சு, தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு, விடுங்க அது வாட்டில். தாவீது அந்த ஒரு ஆட்டுக்கு பிறகே ஓடினான். சிங்கம் அதை பீறி போட நினைத்து எடுத்த போது அந்த சிங்கத்தை தொடர்ந்து போய் அதை அடித்து கொன்று அதன் வாய்க்கு ஆட்டுக்குடி தப்புவித்தான். காரணம், அவனுக்கு தெரியும், இந்த 100 ஆடு பத்திரமா இருந்தால் தான் அடுத்து எனக்கு ஒரு ப்ரொபேஷனுக்கு அப்புறம் ஒரு மேன்மை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அந்த 100 ஆடை பத்திரப்படுத்துவதில் போராடினதை தகப்பன் அறியவில்லை, ஆனால் தேவன் அதை கண்டார். ஹல்லேலூயா. இவங்கிட்ட ஒப்பு கொடுத்த அந்த கொஞ்சத்தில் இவ்வளவு உத்தமமா இருக்கானே, இவ்வளவு கரெக்டா இருக்கானே. ஹல்லேலூயா. ஏன்னா அன்னைக்கு தான் தேடுறாரு அவரு. இஸ்ரவேல்ல அப்பாவுக்கு கீழ்ப்படிந்தவன் எவனா இருக்கிறானா? ஏன்னா சவுல் ராஜ்யபாரத்தை இழந்தது கீழ்ப்படியாமைனால. அதனால கீழ்ப்படிஞ்ச எவனா இருக்கான்னு பார்த்தா இங்க ஒருத்தன் என்ன பண்றான், பரம உண்மையா இருக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்பாவின் ஆடுகளை தப்பாமல் பார்த்து மேய்த்து கொண்டிருக்கிற ஒருவனை கண்டுபிடித்தார். அதனால வசனம் அப்படியே சொல்லுது, கரவல் ஆடுகளின் பிறகே போனவனை கண்டுபிடித்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த இரவு கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ ஒன்றை இழக்கப் போவதில்லை, நீ நினைக்கிறத விட ஒரு பெரிய மேன்மை. தாவீது நினைச்சிருக்கலாம், இனிமே நமக்கு ஒரு 1000 ஆடை கொடுப்பார். 100ல் கரெக்டாக இருந்துட்டோம், அதனால என்ன பண்ணுவார், அப்பா 1000 ஆடை கொடுப்பாரு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா, இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் கொடுத்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் இருக்கிறதே, அது நீங்க நினைக்கிறத விட பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விட வேண்டாம். ஹல்லேலூயா. சரி, 2வது என்னது, ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெண் பார்க்கும்படிக்கு அந்த பையன் வருவார், மணவாளன் நேசுவார் வருவார். பெண்ணுடைய தகப்பன் உட்கார்ந்துருப்பார், அவருடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பெண் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் இவர் வந்து உட்காந்துருவார். ஒரு கிரைய பேச்செலாம் நடக்கும். ஏன்னா யார் காசு கொடுக்கணும், பையன் தான் பொண்ணுக்கு காசு கொடுக்கணும். அது பழைய ஏற்பாடு நீதி, பையன் தான் என்ன பண்ணணும், காசு கொடுக்கணும். ஸோ பொண்ணை பற்றி எல்லாம் சொல்லிட்டு அவர்
தகப்பன் கரையம் சொல்லுவார், இந்த இவ்வளோ கரையம் செலுத்தணும் அப்படின்னு. அதை அவர் என்ன செய்வார், சம்மதிப்பார், ரைட் ஓகே. அதுக்கப்புறம் முகத்தை மூடி தானே அதுக்கு பொண்ணு இல்லையா, என்னத்தை பார்த்து அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாரோ நமக்கு தெரில. அந்த அம்மா மட்டும் பார்க்க முடியுமா, அதுவும் நமக்கு தெரில. என்ன முகமெல்லாம் மூடி இருக்கு, அவர் அங்கிட்டு இந்த அம்மா அங்கிட்டு. அவர் அடுத்தபடியாக அப்பா என்ன பண்ணுவார், இந்த பிதா என்ன பண்ணுவார்னா அடுத்தபடியாக திராட்சை ரசத்தை ஒரு கப்பில் ஊற்றி அதை எடுத்து அந்த மணவாளன்கிட்ட வைப்பார். மணவாளன் அதை லைட்டாக என்ன பண்ணுவார், அப்படி குடிச்சிட்டு அப்படி வைப்பார். இந்த காலத்தில் மாதிரி டீயை கொண்டு வா காப்பியை கொண்டு வாலாம் சொல்கிறதுனாலாம் கிடையாது, சைலண்ட்டாக அப்படி வைப்பாங்க. என்ன இப்போ காப்பி கொண்டு வான்னு சொல்கிறாங்க, இப்போ நடக்குதுல்ல நடைமுறையில் பார்த்தீங்கன்னா 30 பேர் அவங்க வந்திருப்பாங்க. பூரா பேருக்கு காப்பி போட்டு கொடுக்கணும், அவன் ஆமாவோ இல்லைன்னு சொல்கிறான்னு தெரியாது. இல்லை ரொம்ப சிம்பிள், அந்த காலத்தில் ரொம்ப அழகாக ஞானமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கப்பை அங்கே வச்சோடனே அவர் கப்பை அப்படி குடிச்சிட்டு வச்சுருவார். உடனே இந்த தகப்பன் என்ன பண்ணுவார்னா அந்த கப்பை அப்படியே மெதுவாக எடுத்து மெதுவாக அந்த பெண்ணுக்கிட்ட நகட்டி வைப்பார். அந்த பெண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் அந்த பெண் என்ன பண்ணும், அதை எடுத்து குடிக்கும். பிடிக்கலைன்னா என்ன பண்ணும், அது வாட்டில் உட்காந்துருக்கும். அப்போன்னு என்ன அர்த்தம், இடத்த காலி பண்ணிட்டு போயிருங்கன்னு அர்த்தம். சரியா, இதுக்கு தான் கம்யூனியன் எடுக்கிறோம். கம்யூனியன் எடுக்கும்போது என்ன சொல்கிறோம், எங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கம்யூனியன் இந்த இது குடித்த உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு கொள்ள ஆசை, சந்தோஷமாக இருக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா அவர் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து அட்வான்ஸ் அது என்ன பண்ணுவார்னா 10 வெள்ளிக்காசு, எல்லா வெள்ளிக்காசுலையும் ஓட்டை இருக்கும், அந்த 10 வெள்ளிக்காசை அப்படியே எடுத்து இந்த அப்பா கையில் கொடுத்து அப்பா கையிலேருந்து அந்த அம்மாவுக்கு அந்த காசு போயிடும். அல்லேலூயா. அவர் போய் வீட்டை ரெடி பண்ண போயிடுவார். அதனால தான் இயேசு சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். அவர் போயிடுவார். ஏன்னா அந்த காலத்தில் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக வச்சுருக்காங்க, அப்பா வீட்லேயே சேர்த்துக்கிற அப்படி அந்த மாதிரி கிடையாது. தனியாக என்ன பண்ணணும், மணவாளன் யார் மணவாளனும் போய் தனியாக முதல்ல வீட்டு அப்படி தானே. ஸோ வீடை ரெடி பண்ணணும். அதனால தான் போய் ரெடி பண்ணக்கு போயிட்டு வரணும். அவர் ரெடி பண்ணிவிட்டு எப்போ வருவார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் வேதம் சொல்லுது, மணவாளன் எப்போ வருவார்னு யாருக்கும் தெரியாது. இப்போ இந்த கன்னிகை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 10 வெள்ளிக்காசு இருக்கு பாருங்க, அதில் ஓட்ட ஓட்டையாக இருக்கும்ல, அது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா 10 கற்பனைகள். அந்த கற்பனைகளை மனப்பாடம் பண்ணணும், ஒவ்வொன்றா சொல்லணும். வீட்டில் இருக்கவங்க பெரியவங்ககிட்டலாம் போய் சொல்லணும், ஒவ்வொன்றா கரெக்டாக சொல்லிச்சுன்னா ஒன்று இன்னொன்னோட என்ன செய்யலாம், கோர்க்கலாம். 10 கற்பனையும் சொல்லி முடிச்சு, பரவாயில்ல இந்த கற்பனையின்படியே இந்த வீட்டை தன் குடும்பத்தை கட்டுவதற்கு இவளுக்கு சகல தகுதியும் இருக்கிறதுன்னு பெரியவங்களாம் சொல்லும் பொழுது அவள் எடுத்து என்ன பண்ணினா அந்த தலையில் கட்டிடணும். அப்படி வரிசையா இந்த காசெல்லாம் எங்கே தெரியணும், நான் சும்மா சோப்புக்குள்ளே வச்சுருக்கேன்னு சொல்லக்கூடாது. எடுத்து என்ன பண்ணணும், அந்த பெண் எடுத்து கட்டு. அதை பார்க்கும்போதே இந்த பெண் கற்பனைகளை கை கொள்கிறவள் என்பது அந்த தங்க நெத்திலே தெரியணும். நீங்கள் இஸ்லாமியர்களுடைய திருமணம் பார்த்துருப்பீங்க, சிலர் இந்த காசு இங்கே என்ன நினைப்பாங்க, அடி கட்டியிருப்பாங்க தலையில். அதே மாதிரி தான் நம்ம பூரா எனக்கு வகுத்தில் கட்டி விடுங்க இல்லையா, அதனால் ஒட்டி யானையா, அங்கே தலையிலலாம் எனக்கு நல்ல பெருசாக 2 கிலோவுக்கு வாங்கி கட்டுங்கன்னு அப்படி கிடையாது. அந்த காலத்தில் கரெக்டாக ரொம்ப தெளிவாக சிம்பிளாக தலையில் அப்படி. அதில் ஒன்று தொலைஞ்சு போயிடுச்சுன்னா திருமணம் நடக்காது. இந்த போட்டார் பாருங்க, பார்த்தீங்களா, எந்த நாட்டு அம்மாவை கொண்டு தரதில்ல, காதலியே ரொம்ப தொங்குது. சரி, என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க. அப்போ இந்த 10 இருக்கு, அதில் ஒன்று தொலைந்து போனாலும் அவள் கற்புள்ளவள் அல்ல என்று நிராகரிக்கப்படுவாள். மணவாளன் அவளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் கர்த்தருடைய கற்பனைகளை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, கை கொள்ள வேண்டியது இருக்கு. ஆவியானவர் நமக்குள்ளே பிரமாணமாக இருக்கிறார், அதுக்காகத்தான். பிரைஸ் தி லார்ட். சரி, நல்லா கவனிங்க. அப்போ இந்த அம்மா இதில் ஒன்று தொலைஞ்சு போனாலும் அதனால தான் விசாரத்தோடு தேடுறா. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அப்படிதானே, அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. அப்போ அது கிடைச்சிருச்சுன்னா என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் முதல் பாயிண்ட்ல எப்படி ஒரு வேலை உறுதியாகுதுல்ல, அப்படிதானே.
ஒரு வேலை கன்ஃபார்ம், அது ஒரு மேன்மை கிடைக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு வாழ்க்கை. Praise the Lord. Amen. A joyful, peaceful life. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எதையுமே தொலைக்கல. அல்லேலூயா. நீ தொலைக்கவே முடியாது. அல்லேலூயா. Praise the Lord. Amen. இப்போ நான் எல்லாத்தையும் உனக்குள்ள என்ன பண்ணிட்டேன், வச்சுட்டேன். ஆவியின் பிரமாணத்தை உனக்குள்ளே தேவன் என்ன பண்ணிட்டார், நமக்குள்ளே வைத்து விட்டார். சரி, நல்லா பாருங்க. அப்போ ரெண்டுமே என்ன இருக்குன்னா, தொலைஞ்சது உண்மைதான். ஆனால் என்ன ஆயிடுச்சு, கண்டுபிடிச்சாச்சு. மூணாவது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஒரு தகப்பனுக்கு 2 குமார்கள், அதில் ஒருத்தன் காணாமற் போனான். அப்படிதானே? இப்போ ஒரு கேள்வி, சும்மா நம்முடைய செய்திக்காக, எப்படி காணாம போச்சு, எப்படி போயிருக்கணும்? ஆடு எப்படி காணாம போயிருக்கணும்? ஏன் காணாம போச்சு ஆடு? என்ன நினைக்கிறீங்க? என்னங்க புரியல? வழி தப்பி போச்சு, அப்படிதானங்க காணாம போகும். அப்புறம் ஐயாவுக்கு முன்னாடியே இருந்துக்கிட்டேவா காணாம போகும்? இது என்னங்க வம்பா இருக்கு? ஏன் எப்படின்னு கேட்குறேன். எதையோ பார்த்துருச்சான். இங்கிறதே டாக்டர் பார்த்துட்டாங்க, எதையோ பார்த்துருச்சு. அதனால தான். அல்லேலூயா. வசனத்தின் வெளிச்சத்தில் பார்க்குறோம். வேதம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். என் வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு சொல்லல, என் சத்தத்துக்கு. At some point of time it missed the voice of the master. ஆடு சும்மா தொலையல, சத்தத்தை கேட்க தவறினதுனால. அல்லேலூயா. இஸ்ரவேலின் மேய்ப்பர்கள் முன்னாடி தான் நடந்து போவாங்க. முன்னாடி நடந்து போயிட்டு அப்படியே சத்தம் கொடுத்துட்டு அப்படின்னு சத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவன் கொடுக்குற சத்தம் அதுக்கு நல்லா புரியும். அது மட்டும் அவன் பின்னாடி என்ன பண்ணும், வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆடு தவறினது எப்படி? சத்தத்தை கேட்க தவறினபடினால். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, வழி இதுவே நடவுங்கள் என்று உங்களுக்கு பிறகு கூப்பிடுகிற சத்தத்தை நீங்க என்ன செய்யணுமா, கேட்கணுமா. அல்லேலூயா. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். அப்படிதானே? அப்போ சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம தப்பி போறதுக்கு வழியே இல்லை. காசு எப்படி போயிருச்சு? அதுக்கு என்ன போட்டிருக்கேன்னா, அது கையில் அடங்கவில்லை. நம்ம கையில் தானே போயிருக்கு இல்லையா? கையில் அடங்கவில்லை. ஆண்டவர் சொல்றார், ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். சத்தத்தை கேட்கலன்னா தப்பி போயிடுறோம். கைக்குள்ளேயே இருக்கலன்னா தப்பி போயிடுறோம். பேழையில் 2 இருந்துச்சு. நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கோம் இதை. நோவாவுடைய பேழை, ஒன்று காகம், இன்னொன்று புறா. முதல் சாய்ஸ், முதல் எதை அனுப்புனாவே? காகத்தை தான் அனுப்புனான். நோவா முதல்ல என்ன பண்ணா? காகத்தை அனுப்புனா. அது நேரா போச்சு. அங்க அப்படியே பறந்து போகும்பொழுது அங்கே அப்படியே ஒரு செத்து போன மாடு மிதந்துகிட்டு இருந்துச்சு. அப்படியே குடல் கிடல்லாம் வெளியே கிடக்கு. அப்படியே காக்காக்கு அது பார்த்தா பிரியாணி மாதிரி இருந்துச்சு. நம்ம அங்கே போகக்கூடாது, வேணாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிச்சுன்னா நேரம் வந்துருச்சு. திரும்ப வந்தது அந்த எஜமானுடைய கைக்கு என்ன பண்ணல, வரல, பேழைக்கு வந்துருச்சு. பேழையில் வந்துட்டே இருந்துச்சு. அதோடைய நினைவு ஓடிட்டே இருந்துச்சு. சே, நல்லா இருந்ததை விட்டுவிட்டியே நீயே, என்ன அழகாக ரோஸ்ட் மாதிரி இருந்துச்சு, அதை விட்டுட்டியே நீயே. மெதுவாக சொல்லிச்சு காக்கா, நான் தண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்ச்சு. எல்லாரும் நினச்சாங்க பரவாயில்ல தண்ணி தான் பார்க்க போகுதுன்னு. ஆனால் காகம் புறப்பட்டது எதுக்காக தெரியுமா? சாப்பிடுவதற்கு. காகம் போய் தீட்டுப்பட்டு விட்டது, செத்து போனவைகளை சாப்பிட்டு விட்டது. திரும்பமா காகம் வந்துச்சு. அதுக்கு குற்ற உணர்வு இருந்துச்சு. ஐயோ, நம்ம கைக்கு போகக்கூடாது, நம்ம வாட்டில் ஓரமாக என்ன பண்ணிடுவோம், பேழைக்குள்ளே இருந்துக்கிறோம். பேழையில் தான் இருந்துச்சு, ஆனால் கையில் இல்லை. இனிமேல் இந்த மாதிரி செய்யக்கூடாது. ஐயோ, தெரியாதனமாக பண்ணிட்டோம் ஒரு தடவை. ஐயோ, நல்ல வேலைக்கு நம்மளை நம்பி கொடுத்ததை நம்ம சரியாக செய்யாம விட்டோமே, ஐயோ அப்படின்னு திரும்பமா அவருடைய மனசில்
அதனால தான் வேதம் சொல்கிறது, காகம் போகிறதும் வருகிறதும் போகிறதும் வருகிறதுமாயிருந்தது. பாருங்க, ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதும். முதல்ல எஜமான் கையிலிருந்து போச்சு, ஆனால் திரும்பமா அது பேழைக்கு தான் வந்துச்சு, எஜமான் கைக்கு வரல. ஆனால் புறா அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? எஜமான் கையிலிருந்து போச்சு, அது உள்ளங்கை வைத்து இளைப்பாற இடம் இல்லாமல், பாருங்க என்ன அழகா இருக்கு பாருங்க, 8:9 அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமா. என்ன அழகா இருக்கு பாருங்க. அல்லேலூயா. It remained in the hand of the master. ஸோ நம்ம தொலைஞ்சு போறதுக்கு ஒரே ஒரு வழிதான். எப்படி? சத்தத்தை கேட்காதனால தொலைஞ்சு போயிடும். அவர் கைக்குள்ளேயே இராம நழுவி போறதுனால தொலைஞ்சு போயிடுறோம். குமாரன் ஏன் தொலைஞ்சு போனா? குமாரன் எங்க தொலைஞ்சு போனா? எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, அவன் ஏன் தொலைஞ்சு போனா? ஒரே ஒரு விஷயம், குமாரன் தகப்பனை நேசித்ததை விட தகப்பனுடைய ஆஸ்தியை நேசித்தபடியினால். தகப்பனை தான் நேசிச்சிருக்கணும், தகப்பனை நேசிச்சிருந்தானா போயிருக்க மாட்டான். ஆனால் தகப்பனுடைய ஆஸ்தியை நேசித்தபடியினால், அல்லேலூயா, தன் பங்கை கேட்டு வாங்கி கொண்டு புறப்பட்டு போய்விட்டான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். 3 விஷயங்கள் வேதத்தின் வெளிச்சத்திலே நமக்கு ஆண்டவர் அறிவுறுத்துகிறார், உணர்வுள்ளவர்களாக இருக்கும்படி விரும்புகிறார். 1, அவருடைய சத்தத்தை கேட்பதில் தவறிவிடாதே. 2வது, அவருடைய கைக்குள் அடங்கி இருக்க மறுத்து விடாதே. 3வது, அவரை பார்க்கிலும் அவருடையவைகளை நேசித்து விடாதே. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் தர ஆஸ்தியா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், நன்மையா இருக்கட்டும், மேன்மையா இருக்கட்டும், அதெல்லாவற்றையும் பார்க்கிலும் அவர்தான் சிறந்தவர். அல்லேலூயா. எல்கானா அன்னாளை பார்த்து சொல்கிறான், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அருமையானவன் அல்லவோ. அல்லேலூயா. தேவன் நமக்கு தருகிற சகல நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உண்மைதான், நல்லதுதான். அதெல்லாவற்றை பார்க்கிலும் அவர்தான் சிறந்தவராயிருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, ஒரு குமாரனுடைய கண்ணோட்டத்தில் தகப்பனை பார்த்தாதான் தகப்பனை சரியான செய்ய முடியும், பார்க்க முடியும். தீர்க்கதரிசிகள் வெளிப்படுத்தினாங்களா? முற்பிதாக்கள் வெளிப்படுத்தினாங்களா? முற்பிதாக்கள் தேவனை பற்றி எழுதி வச்சிருக்காங்களாமா? எழுதி வச்சிருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள் தேவனை பற்றி எழுதி வச்சிருக்காமா? எழுதி வச்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சொல்றது கரெக்டா இருக்குமா? மடியில் இருந்த குமாரன் சொல்றது கரெக்டா இருக்குமா? அல்லேலூயா. ஆமென். அப்ப குமாரத்துவத்தில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, பிதாவை குறித்த சரியான வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சீஷர்களை சிநேகிதர்களா மாற்றுகிறது வேறொன்றும் அல்ல, பிதாவை குறித்த வெளிப்பாடுகள். யோவான் 15:15 சீக்கிரம் வாசிங்க. யோவான் 15 அதில் 15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஹல்லேலூயா. ஆமென். பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்ணேன்? அறிவித்தேன். பிதாவை குறித்த வெளிப்பாடுகள் உங்களை சீஷன நிலைமையிலிருந்து சிநேகிதன் என்ற நிலைமைக்கு கொண்டு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. குமாரத்துவம் ஏன் வேணும்? குமாரர்கள் தான் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். அந்த சன்ஷிப் அத்தாரிட்டி, சன்ஷிப் அனாயிண்டிங்ல நீங்க மூவ் பண்ணாதான் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதனாலதான் வாசம், ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, ஒரு சன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தகப்பனை பத்தி கொஞ்சம் லேசா பார்த்தோம்னா, இவர் எப்படிப்பட்ட தகப்பன்? லூக்கா 15:12.
அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஆமென். இந்த தகப்பன்றவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் கொடுக்கிறவர். தகப்பன்னா எப்படிப்பட்டவர்? கொடுப்பவர். யாருக்கு கொடுப்பவர்? கேட்பவனுக்கு மாத்திரமல்ல, கேட்காதவனுக்கும் கொடுக்கும் தகப்பன். பிரைஸ் தி லார்ட். இளையவன் தான் வந்து என்ன பண்ணான், கேட்டான். சரி அப்பா, அவனுக்கு தனியாக வர சொல்லுப்பா, இங்கே வாப்பா, நீ தானே கேட்ட, இந்த உனக்கு மட்டும் பிடிச்சிக்க, ஓடி போயிரு அப்படி சொல்ல. கேட்டவர்களுக்கும் கொடுத்தார், கேட்காதவர்களுக்கும் கொடுத்தார். அதான் தகப்பன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, லூக்கா 15:20 பாருங்களேன். 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே என்ன அழகா இருக்கு பாருங்களேன். நான் இது எப்படி வச்சிருக்கேன்னா, கரிசனையோடு காத்திருக்கும் தகப்பன், நம்பிக்கையோட. மகன் போயிட்டான், மகன்கிட்ட நிறைய ஆஸ்தி இருக்கு, ஆனா தகப்பன் ஏக்கத்தோடு இருக்கிறார். மகனுக்கு அப்பாவை பத்தி எப்பங்க ஞாபகம் வந்துச்சு? எப்ப ஞாபகம் வந்துச்சு? எல்லாம் பாக்கெட்டு காலியான பிறகு இல்லையா? பன்றியோட தவிடு கிடைச்சிருந்தா கூட திரும்பி வந்திருக்க மாட்டான், அப்படித்தானே? சில ஜெபங்களுக்கு பதில் கிடைச்சிருந்தா அப்பாட்ட என்ன பண்ணியிருக்க மாட்டான், வந்திருக்கவே மாட்டான். ஆசையா இருந்தான், வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், ஆனா அது கூட கிடைக்கல. கிடைச்சிருந்தா அப்பாவை நினைச்சிருக்க மாட்டான். ஆனா அப்பா ஆஸ்தியெல்லாம் லோடா எல்லாத்தையும் ஏத்திட்டு மகன் போனான் பாருங்க. அப்ப இருந்தே அப்பா மகனுக்காக என்ன பண்றாரு, ஏங்குகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருக்கு பெரிய நம்பிக்கை, அவர் நிச்சயமா வருவான். ஏன்னா ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தமாக இருக்கவில்லை. அவன் வருவான். போய் தையல்காரங்களை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா இதை தைங்கப்பா. ஆளே இல்லாம தைக்க சொல்றீங்க, தைப்பா. ஏன், எப்படி தைக்கிறது? அவன் அளவுலாம் நான் என் இருதயத்துக்குள்ள சுமந்து இருக்கேன். அவன் எவ்வளோ எப்படி என்ன நான் சொல்றேன், அவன் கை இவ்வளவுதான், அவன் கழுத்து இவ்வளவுதான், அவன் கால் இவ்வளவுதான், இப்படியே பண்ணு. உயர்ந்த வஸ்திரம் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்பா நம்பிக்கையோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. கன்றுக்கு நல்லா கொளுத்த தீனி போடுறாங்க, போடுங்க, வந்துருவான், எப்படினாலும் வந்துருவான். அல்லேலூயா. ஒருவேளை இன்னும் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் உங்கள் ரட்சிப்பு அவருடைய பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறது. அல்லேலூயா. நம்பிக்கையோட ஆவலோட எதிர்பார்த்திருக்கிறார், என் பிள்ளை என்னிடத்தில் வந்து விடுவான். அல்லேலூயா. ஸோ கரிசனை உள்ள தகப்பன். என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, உருவழிந்து போன குமாரனை உற்று பார்த்து அடையாளம் கண்டுக்கிட்டார். எங்க தூரத்தில் வரும்போதே இப்படி எப்படி போனா, இப்படியா போனா? சில ஊர்லேருந்து வேலைக்கு போயிட்டு 4 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு வரும்போது, ஐயா என் பிள்ளை பார்த்தா கிறங்கி போயிட்டான் ஐயா, அடையாளமே தெரில, அதை விட கேவலமா வர்றான் இவன். அந்த குடியானவன் பன்றிகளை மேய்க்க வைத்தான், அடிமையாய் நடத்தி இருக்கிறான். அப்படின்னா அவங்களுக்கு வஸ்திரம் சரியா கிடையாது, பாதரட்சிகள் கிடையாது, பன்றிகளோடு இருந்து வந்திருக்கிறான். அப்படின்னா அவனுடைய அடையாளமே வித்தியாசமா இருந்திருக்கும். ஆனால் தூரத்தில் வரும்போதே அடையாளம் கண்டு கொள்ளுகிற தகப்பன். அல்லேலூயா. தூரத்தில் வரும்போதே அவருக்கு நல்லா தெரியும், இது ஏன் மகன் தான் அப்படின்னு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, லூக்கா 15:22 இது எல்லாமே திரும்பி தரார் இல்லையா? அப்ப நான் எப்படி போட்டிருக்கேன்னா, எல்லாவற்றையும் இழந்தவனை எஜமானாக்கும் தகப்பன். நீ எல்லாமே இழந்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களை திரும்பமா எஜமானாக்குகிறவர் நம்முடைய தகப்பன். அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, லூக்கா 15:28 படி ஒப்புரவாகுதலை ஏற்படுத்தும்படி மகனை திரும்ப மகனா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணார் பாருங்களேன். அவன் வெளியே பாருங்க, உள்ள வர மனதில்லாத இருந்தான். இவன் போய் என்ன பண்ணான், வெளியே வந்து வருந்தி அழைத்தான். என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஃபாதர் இஸ் willing to leave everything for reconciliation. முற்றிலுமா தன்னை வெறுமையாக்க கூட ஆயத்தமா இருக்கிறார். நான் வெளியே கூட வந்துடுறேன்ப்பா, நீ மட்டும் உள்ள வந்தா போதும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். 5வது என்ன போட்டுக்கன்னா, குமாரரை கொண்டாடுகிற தகப்பன். அதனாலதான் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். முடிவே இல்லை அதுக்கு. அல்லேலூயா. நீங்க அவரை கொண்டாட மறந்துருக்கலாம், ஆனா அவர் எப்பயும் உங்களை என்ன பண்றாரு, அவர் உங்களை கொண்டாடுகிறார். உங்களை
நீங்கள் கொண்டு வர காணிக்கையோ அல்லது நீங்கள் செய்கிற உபவாசத்தையோ இதெல்லாத்தையும் தாண்டி உங்களை என்ன பண்றார்? as an individual he is celebrating you. Praise the Lord. நம்மை ஆண்டவர் கொண்டாடுகிறார். அல்லேலூயா. Praise the Lord. சரி, இப்போ என்னெல்லாம் கிடைச்சிச்சுன்னு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி என்ன இழந்தான்றது ஒரு நிமிஷம் வேகமாக பார்த்துருவோம். என்ன இழந்தான் மகன்? என்ன இழந்தான்? முதல்ல என்னங்க இழந்தான்? சொல்லுங்க பாப்போம். இளையகுமாரன் முதலாவது இழந்தது என்ன? நம்ம நேர ஆஸ்திக்கு போயிட்டோம். முதல்ல தகப்பனை இழந்தான். அதானங்க முதல்ல, இல்லையா? முதல்ல என்ன பண்ணிட்டான்? தகப்பனை. என்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிறத மட்டும் நான் வாங்கிட்டு ஓடி போறேன்னு நினைக்கிறானோ, அன்னைக்கு முதல்ல என்ன பண்ணிட்டான்? தகப்பனை இழந்தான். அடுத்தபடியா என்ன இழந்தான்? ரெண்டாவது என்ன இழந்தான்? நான் சொல்றேன், ரெண்டாவது ஜீவனை இழந்தான். அதனாலதான் தகப்பன் சொன்னாரு, என் குமாரனாகியவன் மரித்தான், இப்பொழுது உயிர்த்தான். என்னங்க அப்படி சொல்றீங்க? ஆடு போகும்போது ஆடு செத்துச்சுன்னு சொல்லல, வெள்ளிக்காசு செத்து போச்சுன்னு சொல்லல, ஆனா குமாரன் வரும்போது என்ன சொல்றீங்க? மரித்தான். ஏன் அப்படின்னா, father was a source of life of the child. Praise God. தகப்பன் தான் இந்த குமாரனுடைய ஜீவனின் ஆதாரம். Praise the Lord. Amen. ஒரு இதில் போட்டிருப்பாங்க, ஃபேஸ்புக்கில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. மரத்தை மண்ணில் இருந்து எடுத்துட்டோம்னா செத்து போயிடும், ஏன்னா அதுதான் அதோடைய ஆதாரம். மீனை கடலில் தண்ணியிலேருந்து எடுத்துட்டோம்னா செத்து போயிடும், ஏன்னா அது ஆதாரம். மனுஷனுடைய ஆதாரம் யாருன்னா தேவன். ஏன்னா அவனை ஆவியின் மனுஷனாக தேவனுக்குள் சிருஷ்டித்தார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய திரியேக தேவனுக்குள் அவனை சிருஷ்டித்தார். என்னைக்கு அவன் தேவனை விட்டு வெளியே வந்துட்டானோ அன்னைக்கு அவன் அவுட்டு. Praise the Lord. Amen. So முதலாவது தகப்பனை இழந்தான், இரண்டாவது ஜீவனை இழந்தான், மூணாவது லூக்கா 15:13 தகப்பனின் ஆஸ்தியில் அவன் பெற்றுக்கொண்டதை இழந்தான். அப்படிதானே? வாசிங்க அந்த வசனத்தை. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். தகப்பனுடைய ஆஸ்தியை போடல, தன் ஆஸ்தியை. தகப்பனுடைய ஆஸ்தியை அழிக்கவே முடியாது. அல்லேலூயா. தகப்பனுடைய ஆஸ்தி அழியவே அழியாது. ஏன்? அது எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதை தான் அங்கங்கே சாம்பிள் காமிச்சிருக்கிறார். அங்கங்கே என்ன பண்ணியிருக்கிறாரு? சாரி பாத் ஒரு விதவை வீட்டில் ஒரு சாம்பிள் காமிச்சார். அம்மா, ஒரு கை இருக்கும்பா, அந்த கை என்ன பண்ணும் தெரியுமா? நீ எடுக்க எடுக்க உள்ள போட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் அவருடைய ஆஸ்தி. அது என்ன செய்யாது? குறையவே குறையாது. ஆனால் அந்த ஆஸ்தியில் எடுத்து எனக்கு என்னென்ன உரிமை பாராட்டுறேன்ல, அதை நம்ம கரெக்டாக வச்சுக்கிறது நம்முடைய பொறுப்பு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனால தான் அவற்றிருந்து பெற்றுக்கொண்டதையெல்லாம் நாம் பரிசுத்த ஆவியின் மூலமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, அவனுடைய ஆஸ்தி என்ன பண்ணிட்டானா? இழந்து போயிட்டான். அப்படிதானே? அப்போ முதலாவது தகப்பனை இழந்தான், அதுக்கப்புறம் ஜீவனை இழந்தான், அப்புறம் தன் ஆஸ்தியை இழந்தான். நாலாவது 14ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. ரொம்ப அழகா இருக்கு இந்த பாயிண்ட். அப்பொழுது அவன் குறைவுபட. அது எப்படிங்க சரியா இருக்கும்? எல்லாவற்றையும் தான் செலவு பண்ணிட்டானே, அப்போ குறைவுபடலையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவன் குறைவுபட தொடங்கி. He lost his identity, his personality. அவனுடைய தனித்துவத்தை, அவனுடைய ஆழ்த்துவத்தை அவன் என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். Being with the father gives you a royal identity. அப்பா கூட இருக்கிறதே பெரிய அடையாளமா இருக்குங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பெரிய ஆளுமையா இருக்குது. ஆனா இவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். கடைசி என்ன இழந்திருக்கான் தெரியுமா? He lost his own personality. இப்போ அவனுக்கு ஒரு பர்சனாலிட்டி தேவை. அதனாலதான் தேசத்து குடியானவனோட ஒட்டி கொண்டு, அவனோட ஒட்டி கொண்டா
அவன் என்ன செய்யறான் பாருங்க, பன்றிகளை மேய்க்க என்ன பண்றானா அனுப்பினான். பன்றி சாகும்போது மட்டும் தான் மேலேயே பார்க்கும், அது வரைக்கும் என்ன பண்ணாது, அது மேலேயே பார்க்க கீழே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படியே. ஸோ இவனும் என்ன ஆயிடுச்சு, எல்லாம் எண்ணங்கள்லாம் கீழே வந்துச்சு. அதனால தான் தவிடாது கிடைக்குமான்னு நினச்சிக்கிறான், கேட்குறான். நோக்கம் எண்ணம் எல்லாமே தரமட்டமாக இருக்குது. தெளிந்த புத்தின்னு இருக்கு பாருங்க, அவன் புத்தி தெளிந்த பின்பு அந்த தெளிந்த புத்தி கூட சரியா தெரியலை, ஒரு லிமிட்டாக தான் தெளிஞ்சிருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சரி, இவன் தகப்பன் கிட்ட வந்தபோது இவனுக்கு கிடைத்தது என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம், அப்படிதானே? முதல்ல என்ன கிடைச்சு நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம், சீக்கிரம். என்னங்க, முதல்ல அப்பா கிடைச்சார் இல்லையா? சரி, ரைட். நான் இப்படி போட்டிருக்கேன். நம்பர் 1 என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா முத்தம், அப்படிதானே? அதுக்கு நான் என்ன போட்டிருக்கேன்னா முற்றுப்புள்ளி வைக்கும் முத்தம். பிரைஸ் தி லார்ட். அவன் பல எண்ணத்தோடு வரான். என்ன எண்ணத்தோடு வரான், நான் போவேன், அப்பாட்ட இப்படி சொல்லுவேன், நான் கூலிக்காரன், நான் சேர்ந்துக்கிறேன், அப்படி இப்படின்னு எல்லாம் வரான். வந்துட்டு அதை தான் நினச்சி கடை 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 கடான்னு அதான் பேசுகிறான். அவன் அடிமையின் ரூபத்தில் இருந்தபோது, அவன் கேவலமான நிலையில் இருந்தபோது அப்பா நினைச்சிருக்கலாம், இவனுக்கு எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி அவனை கொண்டாங்கப்பா. அப்படி கொண்டு வந்த பிறகு அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கல. அவன் எவ்வளவு நாற்றம் எடுக்கிறவனாய் வந்தானோ அப்பொழுது அப்படியே ஏற்றுக்கொண்டு முத்தம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய அன்பை மொழிகளால் அவர் வெளிப்படுத்தாமல் முத்தத்தால் வெளிப்படுத்தி, பிரைஸ் தி லார்ட், அவனுக்குள் எழும்பின சத்தங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார். Don't worry about anything, I am still in love. பிரைஸ் தி லார்ட். நீ என்கிட்ட இருந்து போகும்போது உன்னை நான் எவ்வளவு நேசித்தனோ அவ்வளவு அதிகமாக இப்பொழுது உன்னை நேசிக்கிறேன். அதனால தான் முத்தம், அந்த முத்தம் பல விஷயத்தை முற்றுப்புள்ளி வச்சிருச்சு. அல்லேலூயா. ஏன்னா தயங்கி அவன் வந்தபோது அங்கே வேலை பார்க்குறவங்கெல்லாம் அவனோட சீனியர், அப்படிதானே? நீ கூலிக்காரனாக தான் சேர போறேன்னா நீ இப்போ திரும்பி 1ஆம் வகுப்புலேருந்து ஆரம்பிக்கணும். உனக்கு அதுக்கு தான் தகுதி இருக்கு. ஆனால் ஒரு முத்தம் கொடுத்து முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அல்லேலூயா. மனுஷன் கொடுக்கிற முத்தம் காட்டி கொடுக்கிற முத்தம், இவருடைய முத்தம் கட்டி எழுப்புகிற முத்தம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ முதலாவது முற்றுப்புள்ளி வைக்கும் முத்தம். இரண்டாவது பாருங்க, இப்போ பேசுறானே, என்ன மைண்ட்ல என்ன வச்சிருக்கான், டயலாக் என்ன வச்சுட்டு வந்திருக்கான் மைண்ட்ல. நான் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், முன்பாய் பாவம் செய்தேன், இனிமேல் நான் குமாரன் சொல்லப்படுவதற்கும் பாத்திரம் இல்லை, அதெல்லாம் அப்படியே வச்சிருக்கான் பாருங்க. சட்டையை மாத்திடான்ட்டார். அல்லேலூயா. சட்டை மாத்தினாதான் சத்தம் மாறும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சட்டைக்கும் சத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. முதல்ல அவன்கிட்ட பேசவே இல்லை, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முத்தத்தை தான் மறுமொழி அவனுக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஊழியக்காரை பார்த்து, இவனுக்கு வஸ்திரத்தை போடுங்க, உயர்ந்த வஸ்திரம், அதனால தான் வெளுத்த வஸ்திரம்னு சொன்னான். சட்டையை மாற்றின உடனே சத்தம் என்ன பண்ணுது? ஏன்னா நிறைய பேர் குமாரன்னு வந்த பிறகு இன்னும் அடிமையாகவே பேசிக்கிட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா? ஐயா, நான் தகுதியே இல்லாதவன், உங்கள் முகத்தை கூட பார்க்க எனக்கு ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லார், எப்பா நான் உன் சட்டையை மாற்றிட்டேன் ஐயா, நீ திரும்பமாக என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த பழைய டயலாகே பேசிட்டு இருக்கிற. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். புத்திர சுவிகாரத்தின் ஆவி பெற்றவர்களாக இருக்கிறோம், நாம் உரிமையோடு பேச வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வார்த்தையில் அதிகாரங்கள் தொனிக்க வேண்டும். அல்லேலூயா. முற்றுப்புள்ளி வைக்கும் முத்தம், சத்தத்தை மாற்றும் சட்டை, அதுக்கப்புறம் முகத்தை மாற்றும் அல்லது முகக்கலை உண்டு பண்ணும் மோதிரம். பிரைஸ் தி லார்ட். மோதிரத்தை எடுத்து என்ன பண்ணாரு? விட்டார். அரே அந்தஸ்தோட இருக்கியா அப்படின்னு ஒரு மோதிரத்தை என்ன பண்ணாரு? சரக்குன்னு போட்டார். அல்லேலூயா. அடுத்து என்ன பண்ணார் தெரியுமா? பாதரட்சை, நடையை மாற்றுகிற பாதரட்சை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அடுத்து என்னது அப்படின்னா கொளுத்த கன்று. நீதிமொழி 9 அதில் 1லேருந்து 6 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். He prepares a table of wisdom and revelation.
நான் ரொம்ப பிரதானமா 3 காரியம் கொடுத்துருக்கேன் உனக்கு. என்னது? வஸ்திரம், மோதிரம், பாதரட்சை. இதை தற்காத்து கொள்ள அல்லது இதை ஞானமா கையாளுவதற்கு உனக்கு என்ன தேவைன்னா விஸ்டம் தேவை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த கண்ணுகளை அடித்து அப்படியே வரிசையா வருது. கடைசியில் என்ன சொல்லி தெரியுமா? அதுல பேதையை பார்த்து ஞானம் அடையும்படி ஒரு அழைப்பு. ஸோ இந்த பந்தின்னு சொல்ற டேபிள்ன்றது என்ன தெரியுமா? இட்ஸ் a table of wisdom and revelation. குமாரத்துவத்திற்குள் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற ஸ்லாக்கியங்களை சரியாக புரிந்து கொள்ளவும் அதை சரியாக கையாளவும் தேவையான ஞானம் அருளப்படுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அடுத்தது 5 சொல்லிக்கோமா. 6வது என்னது? கீதவாத்தியம், நடனக்களிப்பு. தூரமாவே கேட்குது, அப்படிதானே? இளையகுமாரன் மட்டும் திரும்பி வரல, அந்த கீதவாத்தியம் நடனக்களிப்பு அவங்க இருக்காது. கீதவாத்தியம், நடனக்களிப்பு, பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு ஆரவாரம், ஒரு சத்தம். இதை நான் எப்படி போட்டீங்கன்னா ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஏன் அப்படின்னா நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் குமாரனா திரும்பி வரதுனால கொடுக்கப்பட்ட விஷயம். கடைசியில் தான் என்ன போட்டேன் நான்? தகப்பன். என்ன? தகப்பனை தான் முதல்ல என்ன பண்ண இழந்தான். அதனால தகப்பன். He has come back to the source of all dominion, source of all blessing. Praise God. Hallelujah. இது ரெண்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா இளையகுமாரன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான், என்னை கூலிக்காரனா சேர்த்துக்கோங்கன்றான். மூத்த குமாரன் வெளியே போய் வருந்தி அழைக்கிறாரு. அவன் சொல்கிறான், நான் இத்தனை வருடமும் உமக்கு ஊழியம் செய்தும் அப்படிங்கிறான். உண்மையிலே இவங்க குமாரனாவே இல்லை தானே? ஏன்னா அப்பாவின் வீட்டிலே கூலிக்காரர் உண்டு, ஊழியக்காரர் உண்டு, குமாரர்களும் உண்டு. கூலிக்காரன் எதுக்கு வேலை செய்வான்? கூலிக்கு தான் வேலை செய்வான். அப்போ அவனுடைய கண்ணோக்கம் எல்லாம் அப்பா கிடையாது, அப்பா கிட்ட இருக்கிற ஆஸ்திகள் தான். ஊழியக்காரன் சொல்லும் பொழுது இவனுக்கு ஒரு ஸ்தானம் கொடுக்கப்படுது. இவன் இந்த ஸ்தானத்துக்காக தான் இருக்கிறான். ஆனால் குமாரன் என்று சொல்லப்படுபவன் அவன் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக இருக்கிறான். அவன் கூலி எதிர்பார்த்து இருப்பதில்லை. அவன் ஏன் அப்பாவோடு இருக்கிறான்னா அப்பாவின் உறவுக்காக இருக்கிறான். அங்கே அதே வீட்டில் இருக்கிற கூலிக்காரனுக்கும் ஊழியக்காரனுக்கும் இல்லாத ஒன்று குமாரனுக்கு இருக்கிறது. அதுதான் இரத்த சம்பந்தம், உறவு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சரி, இந்த 3 காரியம் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு? இந்த ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் என்ன அப்படின்னா access to all the house of the father. அப்பாவுடைய எல்லா அறைகளுக்கும் போக முடியும். போகணும்னா யார் தான் போக முடியும்? அடிமை போக முடியாது, குமாரன் தான் போக முடியும். மோதிரம், access and authority over all the assets of the father. அப்பாவுடைய காரியத்தை செக்கு புக்கு மாறிங்க. உனக்கு ஒன்று கொடுத்துட்டாருன்னு ஒருத்தன் வச்சுக்கோங்க, யோசிச்சு பாருங்க. நீங்கள் அப்படியே முத்திரை மோதிரம் வச்சு அப்படின்னீங்கன்னா அவ்வளோதான். அல்லேலூயா. சில காரியங்களை கட்டவும் சில காரியங்களை கட்டவிழ்க்கும் உள்ள அதிகாரம் அது குமாரர்களுக்கு தேவன் அதை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாதரட்சை எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? அவர் சுதந்தரித்த எல்லாவற்றையும் நீங்களும் சுதந்தரித்துக் கொள்வதற்காக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமென். அப்போ நான் இப்படியும் பார்க்குறேன், தீர்க்க தரிசனமா சட்டை மாறிடுச்சுன்னா இனி உங்களை யாரும் தடுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். Beyond this point you cannot go. இதை தாண்டி நீங்க போக முடியாதுன்னு சொல்லி எந்த தடைகள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ குமாரனா இருக்கிறபடினால் இனி தடை இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முத்திரை மோதிரம் உங்ககிட்ட வந்துருச்சு, அதனால இனிமேல் தாழ்ச்சி இல்லை. இனி குறைச்சலோடு நீங்க வாழ வேண்டிய அவசியம் இல்லை. குமாரத்துவத்திலே சகல சம்பூர்ணமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. 3வது அந்த பாதரட்சை. நான் சொல்லுகிறேன், இனி தோல்வி இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. தடை இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? 2வது தாழ்ச்சி இல்லை. 3வது தோல்வி இல்லை. அப்படி எழுந்து நிற்போமா? Thank you Holy Spirit. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் நம்மோட பேசுகிறார். நீங்க சொல்லணும், அப்பா உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும், உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும்.
உங்க கைக்குள்ள நான் இருக்கணும், உங்க கைக்குள்ள இருக்கணும். உம்முடைய எல்லா நன்மைகளை பார்க்கிறோம், எல்லா ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். நீர்தான் எனக்கு பிரதானமானவர், நீர்தான் எனக்கு முதன்மையானவர். Thank you Holy Spirit. Hallelujah. ஒருவன் கூலிக்காரனா ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்கிறான், இன்னும் ஒருவன் ஊழியக்காரன் நான் ஊழியம் பார்த்தேன் என்று சொல்கிறான். ஆனால் அவருக்கு தேவை என்ன தெரியுமா? குமார்கள் தான் தேவை. கூலிக்காரர்கள், வேலைக்காரர்கள், ஊழியக்காரர்கள் இருந்தாலும் குமாரர்கள் என்றும் வீட்டில் நிலைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஜெயித்து விடுவாய், எல்லாவற்றையும் நீ சுதந்தரிப்பாய். Thank you Holy Spirit. Hallelujah. 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 கூலிக்காரனா தான் என்னை ஏத்துக்குவாருன்னு நினைச்சு திரும்ப வந்தான். ஆனா அந்த ஒரு முத்தம் இருக்கிறதே, அவனுக்குள்ள இருந்த சகல அங்கலாய்ப்புகளையும் அது நிசப்தமாக்கி விட்டது. My father is more than what I could ever imagine. நான் நினைச்சலாம் பார்க்கிறத விட மிகவும் மிகவும் சிறந்த தகப்பன் அவர். Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen. Thank you Lord. குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்து நீங்க. குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்து நீங்க. நன்றி சொல்ல வார்த்தையில் நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தையில் நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. எஸ் லார்ட். யோசிச்சு பாருங்களேன், அந்த முத்தம், அந்த முத்தத்தால் அவனை வரவேற்ற விதம். யோசிச்சு பாருங்க, அப்பாவுடைய வீடு இப்பொழுது குமாரனுக்கு முழுசா திறக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, நீ என்னோடு இருக்கிறப்பா, எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையது. நீ இழந்து போனது குறித்து கவலைப்படாத. உனக்கு அருளப்பட்டு அல்லது நீ பெற்றுக்கொண்டவைகளை இழந்திருக்கலாம், ஆனா நீ இழந்து போக முடியாத ஒரு ஆஸ்தி என்னிடத்தில் இருக்கிறதுப்பா. நான் அதை உனக்கு தருகிறேன். எல்லா கதவும் திறந்திருக்கு மகனே, நீ திரும்பமா உன்னுடைய அறைகளுக்குள்ள போ. உனக்கென்று ஏற்படுத்தப்பட்ட எல்லாமே இருக்குன்னு சொல்லும் போதும் அவன் சொல்லியிருப்பான், அப்பா நான் உங்க பாதத்தை பிடிச்சுக்கிறேன்ப்பா, உங்க கூடவே இருக்கிறேன். நீங்க இல்லாத வாழ்க்கை எவ்வளவு கேடுள்ள வாழ்க்கைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீங்க தான் எனக்கு பிரதானம். Thank you Holy Spirit. உங்க வீட்டை விட உங்களை நேசிக்கிறோம். உங்களுடைய வீட்டின் நன்மை பார்க்கிலுமே நேசிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. பரலோக தேவனே, ஆண்டவரே, ஒரு மாதத்தின் கடைசி நாளிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். சில நஷ்டத்தின் கணக்குகளை முடித்து சில ஆசீர்வாதங்களை துவக்குவீராக. ஆண்டவரே, நேற்று வரை நாற்றம் எடுக்கும் இடத்தில் இருந்தவன் இப்பொழுது வாசனை மிகுந்த அப்பா வீட்டுக்குள் இருக்கிறான். ஆண்டவரே, நாங்கள் எத்தனை ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Yes my Lord. Yes my Lord. தகப்பன் குமாரர்களை குமாரத்திகளை கொண்டாடுகிறவராயிருக்கிறார். உறவுகளை கொண்டாடுகிறவராயிருக்கிறார். Thank you Holy Spirit. நன்றி தகப்பனே. இன்று முதல் களிப்பின் சத்தம்
இன்று முதல் மகிழ்ச்சியின் சத்தம், இன்று முதல் ரட்சிப்பின் சத்தம். ஓ, உன்னுடைய அழுகை அக்களிப்பாய் மாற்றுகிறார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. ஓ ரபா ஷந்தலேரியாந்தோ. Thank you Lord. நன்றி தகப்பனே, பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தைகளின்படியே தொடர்ந்து எங்களுக்கு ஊழியம் செய்யும் ஆண்டவரே. இந்த ரட்சிப்பின் வீட்டுக்குள் ஏற்படுகிற கலிகூறுதலின் சத்தம், கெம்பீரத்தின் சத்தம் வெளியே இருந்து வருகிறவங்களுக்கு தூரத்திலே கேட்கட்டும் ஆண்டவரே, தூரத்திலே கேட்கட்டும். அப்படி கர்த்தர் மகிமைப்படுவீராக ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கரங்களை தாழ்த்தி தருகிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தின கர்த்தர் நீர் உண்மையுள்ள தேவன். இனி தடை இல்லை, இனி தாழ்ச்சி இல்லை, இனி தோல்வி இல்லை. ஆண்டவரே, ராஜரீக பாதைகளை திறந்து நடக்க வைத்திருக்கிறீர் அப்பா. நன்றி தகப்பனே. நீர் எவைகளை எல்லாம் சுதந்தரித்து சொந்தமாக்கினீரோ அவைகளை நாங்களும் சுதந்தரிக்கும்படி புறப்படுகிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி இப்படி பரிசுத்த கரங்களை தருகிறோம். நாளை தினம் அதிகாலையில் நடக்கிற ஜெபத்தில் ஆண்டவரே, புதிய மாத துவக்க அந்த ஆராதனையில் நீங்க கூட இருங்க. நாளை தினம் மாலையில் நடக்கிற ஆண்டவரே இந்த மிராக்கிள் நைட், ஜூம்ல நடக்கிற மிராக்கிள் நைட்ல கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கரங்களை தருகிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் குறைந்து இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.